வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடுத்தடுத்து வெளிவரும் எண்புக்கூடுகள் 400 கடந்த எண்ணிக்கை. வெளியான பரீட்சை பெறுபவர்கள் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. காப்போத உயர்தர பரீட்சை திகதி தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் விலை அரசுக்கு நாமல் விடுத்த சவால். ஜூலை மாத பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் அரசு தரப்பின் அறிவிப்பு. சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்காவில் சிக்கிய சீன நாட்டவர். வர்த்தக வங்கிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இலங்கையில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள். முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி தாய்லாந்து பெண்களுடன் பிடிபட்ட இலங்கை யுவதிகள். பெல்லம்பட்டி நகரில் பேக்கரியில் தீ விபத்து. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித உதவிக்குழுவின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் 30வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 11 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நேற்று வரையிலான அகழ்வு பணிகளின் போது 405 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றின் 377 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி மனித புதைகுழியின் 29வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தின நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார புதைகுழி பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த காப்போத சாதாரணதர பரீட்சையில் தங்கள் பிள்ளைகள் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுள்ளனர் என்பதை சமூக வலைதளங்களில் அளவுக்கு அதிகமாக பகிர்வதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என சிறுவர் மற்றும் இளைஞர் உளநல நிபுணர் மியூர சந்திரதாச தெரிவித்துள்ளார். சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள சூழலில் மாணவர்களின் மனநிலை மற்றும் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி அனைத்து மாணவர்களினதும் உளநலனை பாதுகாக்கும் நோக்கில் உளநலல் நிபுணர் சில முக்கிய ஆலோசனைகளை முன்வைத்துள்ளார். அந்த வகையில் தங்கள் பிள்ளைகள் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளனர் என்பதற்காக அதனை சமூக வலைதளங்களில் அளவுக்கு அதிகமாக பகிர்வதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும். இத்தகைய பதிவுகள் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ள மற்ற மாணவர்களுக்கு மேலும் மன உளைச்சலையும் துக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அத்துடன் பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெற்றிருந்தால் அவர்களை பாராட்டி அவர்களின் எதிர்கால நோக்கங்களுக்கு தேவையான முறையான வழிகாட்டுகளை பெற்றோர் வழங்க வேண்டும். இந்த பரீட்சையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை அல்லது தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக மாணவர்கள் எவ்விதத்திலும் மனசோர்வடையக்கூடாது என்றும் உலகில் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான தளம் அல்லது துறை நிச்சயம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சாதாரணதர பரீட்சை முடிவுகளின் பின்னணியில் பரீட்சை முடிவுகள் எவ்வாறாக அமைந்திருந்தாலும் பிள்ளைகளின் மனநிலையை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பல்வேறு தரப்பினராலும் விடுக்கப்பட்ட ஒத்திவைப்பு கோரிக்கைகளை நிராகரித்த இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. உயர்தர பாடத்திட்டத்தை முறையாக நிறைவு செய்வதற்கு 300 பாடசாலை நாட்கள் தேவை என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் வழிகாட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்கள் கற்பித்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை 343 பாடசாலை நாட்கள் கற்றல் வழிகாட்டுகளை பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 2வது அல்லது 3வது முறையாக பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முன்னைய பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதுக்கு வரவிருக்கும் பரீட்சை தேதிக்கும் இடையில் 4 மாதங்களும் 10 நாட்களும் இடைவெளி கிடைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு அதிக வெளிப்படைத்தன்மை தேவை என்று தெரிவித்து எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை வெளியிடுமாறு எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது என்ற கூற்றுக்களை நிரூபிக்குமாறு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய நாமல் பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் குறைந்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப தமது நாடுகளின் விலைகளை குறைத்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் ஏன் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன என்று கேள்வி எழுப்பினார். நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தனது திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகத்தின் செலவுகளை பொதுமக்கள் மீது சுமத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இறக்குமதி செலவுகள், வரிகள், தேர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வரம்புகள் உட்பட உள்ளோர் எரிபொருள் விலைகளை நிர்ணயிப்பதில் பயன்படுத்தப்படும் அனைத்து கூறுகளையும் வெளியிடுமாறு நாமல் அதிகாரிகளுக்கு சவால் விடுத்துள்ளார்.
எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது என்று அரசாங்கம் கூறினால் அது முழுமையான செலவு விவரங்களை வெளியிட்டு அந்த புள்ளி விவரங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிப்பதன் மூலம் அதை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். வருடாந்த கட்டணத்துக்கு அமைய அடுத்த மாதம் பேருந்து கட்டணத்தை நிச்சயம் அதிகரிக்க வேண்டும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உணவியாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்தார். டீசல் விலையை குறைந்த கட்டணத்தில் குறைத்தும் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்காமல் இருக்க ஒருபோதும் இடமளிக்க முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கெமினு விஜயரத்ன இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிய வருகையில் மத்திய கிழக்கு மோதல் நிலைமை முடிவடைந்தாலும் எரிபொருள் விலையை குறைக்கக்கூடாது என்ற மனநிலையில் தான் அரசாங்கம் உள்ளது. பழைய விலைக்கு எரிபொருள் கொள்வனவு செய்துள்ளதனால் எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று பிரதமர் குறிப்பிடுகின்றார். எரிபொருள் விலை சூத்திரம் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையில் செயல்படவில்லை. எந்த விலை சூத்திரத்துக்கும் அமைவாக எரிபொருள் விலை ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கப்படுகிறது என்று பலமுறை கேள்வி எழுப்பியும் அதற்கு இன்று வரை பதில் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இதுவரையிலும் 6 முறை எரிபொருள் விலை சடுதியாக உயர்ந்துள்ளது. எரிபொருள் விலைக்கு அமைய பேருந்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. எனினும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் மாதம் இடம்பெறவிருப்பதனால் கட்டண அதிகரிப்புக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அடுத்த மாதம் டீசல் விலை குறைவடைந்தாலும் பேருந்து கட்டணத்தை நிச்சயம் அதிகரிக்க வேண்டும். டீசல் விலை குறைவடைந்துள்ளது, ஆகவே பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க இடமளிக்க முடியாது என்று குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என அவர் தெரிவித்தார். கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் தொடர்பில் கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி எரிபொருள் மானியம் காலத்தை மேலும் நீடிப்பது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சோ அல்லது அரசாங்கமோ இதுவரை எந்தவொரு உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய திட்டம் அடுத்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அது குறித்து வினாவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வர முயன்ற வெளிநாட்டு பயணியொருவர் கட்டுநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனாவை சேர்ந்த தொழிலதிபரான குறித்த நபர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் 1,32,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தக நபர் சீனாவிலிருந்து தாய்லாந்தின் பேங்காங் நகருக்கு வந்து அங்கிருந்து தாய் ஏர்வேஸ் விமானம் மூலம் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். எனினும் அங்கு சுங்க அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போதே அவர் கொண்டு வந்த பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் 88,000 அடங்கிய 440 சிகரெட் பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட சீன நாட்டவரை சுங்க அதிகாரிகள் தங்கள் காவலில் வைத்துள்ளதுடன் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு டாலர்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக அவசர மற்றும் கடுமையான கட்டுப்பாட்டு நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட போலி நிறுவனங்கள் மூலமாக சட்டவிரோதமான முறையில் டாலர்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் அரசாங்கமும் இலங்கை மத்திய வங்கியும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன. சுமார் 85 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பாரிய வெளிநாட்டு நாணய மாற்று மோசடியொன்று அண்மையில் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி பெயர்களை மாற்றிக்கொண்டு சுமார் 6 மாதங்கள் மட்டுமே இயங்கிவிட்டு பின் மறைந்துவிடும் 105 உள்ள நிறுவனங்களை கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பு ஒன்றே இந்த மோசடியின் பின்னால் இருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பு பவளப்பட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கியதாக கூறப்படும் விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 3 தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பவளப்பட்டியவின் ஓஷன் டவர் கட்டடத்தில் அமைந்திருந்த குறித்த நிலையத்தில் நேற்று முன்தினம் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த இடத்தை நிர்வகித்ததாக சந்தேகப்படும் பெண்ணொருவரும் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் 5 பெண்களும் கைது செய்யப்பட்ட மேலதிக விசாரணைகளுக்காக பம்பலப்பட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்கள் 27, 35 மற்றும் 38 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் எல்லா கலவன மற்றும் கல்கமுக பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் 34, 41 மற்றும் 43 வயதுடைய தாய்லாந்து பெண்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் பம்பலப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெல்லம்பட்டி நகரில் உள்ள பேக்கரி ஒன்றில் நேற்று மாலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவலை கட்டுப்படுத்த 2 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பேக்கரியில் நேற்று மாலை 4:45 மணியளவிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் வெல்லம்பட்டி
போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.